السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خضع كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزانا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நல்ல நாளில் அல்லாஹுடைய அருள்கள் எல்லாம் நிறைவாக பொழிகிற அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல வேளையில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மையெல்லாம் ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, புனிதம் நிறைந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய நிறைவான பகுதியில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கெல்லாம் நிறைவாக அனுப்பிய முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாளை மறுமையில் ஒட்டுமொத்த மாந்தர்களும் நிறைவாக யாரிடத்தில் சென்று சேர்வார்களோ அந்த தகுதிமிக்க பெருமானார் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உம்மத்தில் நம்மை எல்லாம் மிகச் சிறந்தோர்களாக அந்த உம்மத்தில் ஆக்கி வைத்து நமக்கெல்லாம் ஈடேற்றமான இஸ்லாமிய பாக்கியத்தை தந்த ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த உயரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் நமது உள்ளங்கள் எல்லாம் நிறைவாக சுமந்திருக்கக்கூடிய நறுபாக்கியத்தை தந்த ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய பெருமக்களே, அருள்மறை குர்ஆனினுடைய சூரா ஆல இம்ரானின் 32வது ஆயத்தில் அல்லாஹு சொல்வான், குல் நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், அத்தீஉல்லாஹ் அல்லாஹுவுக்கு நீங்கள் கீழ்வடிந்து நடக்க வேண்டும், ஒரு ரசூல இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீங்கள் கீழ்வடிந்து நடக்க வேண்டும். ஃபஇன் தவல்லௌ அப்படி அடிபணியாமல் கீழ்வடியாமல் யார் அதை விட்டும் விலகுவார்களோ, அதை புறம் தள்ளுவார்களோ, ஃபஇன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா லா யுஹிப்புல் காஃபிரீன் அல்லாஹு தஆலா நிராகரிப்பாளர்களை நேசிப்பதில்லை என்று அல்லாஹு சொல்வார். சூரா ஆல இம்ரானினுடைய 132வது ஆயத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வ அத்தீஉல்லாஹ வ ரசூல் அல்லாஹுவுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் கீழ்வடிந்து நடங்கள்.
லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் கருணை காட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்வார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிபணிந்து நடப்பதும் கீழ்ப்படிந்து நடப்பதும், அல்லாஹுவுக்கு அடிபணிந்து கீழ்ப்படிந்து நடப்பதும், இரண்டு இதாஅத்திலேயும் எந்த வேறுபாடுகளையும் அல்லாஹு தஆலா அவன் இறைமறையின் மூலமாக காட்டவே இல்லை. இரண்டு சொல்களுக்குமான வேறுபாடு, உதாரணத்திற்கு அல்லாஹு தஆலா கட்டளை இடுகிறான், அதற்கு நீங்கள் 100% அடிபணிந்து நடக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கட்டளைக்கு 95% அல்லது 80% இப்படித்தான் நடக்க வேண்டும், அல்லது 99% அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லல. அல்லாஹுவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடப்பதில் 100% இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா அவன் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட இத்தாஅத்து தான் அல்லாஹுவின் சமூகத்தில் அங்கீகாரத்தை பெறும். இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுமனே முஹம்மது பின் அப்துல்லாவாக நமது கண்களும் பார்த்து விடக்கூடாது, நமது உள்ளங்களும் இருதயங்களும் அதை அப்படி சுமந்து கொள்ளக்கூடாது. அது ரிசாலத்து அவர் பெருமானார் அறிவிப்பு செய்வதற்கு முன்னால் முஹம்மது பின் அப்துல்லாவாக வேண்டுமானால் அன்றைய கால மக்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் ரிசாலத்தை அறிமுகம் செய்ததின் பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹம்மதுன் ரசூலாக மட்டுமே பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தவர்களுக்குத்தான் சோபனம், அப்படி பார்த்தவர்களுக்குத்தான் ஈடேற்றம். அத்தகைய நிலையை உள்வாங்கியவர்களுக்குத்தான் நாளை மறுமையிலும் வெற்றியும் ஜெயமும் இருக்கும் என்பதை சமூகம் சார்ந்த உயரிய சகோதர சமய அறிஞர்கள் கூட புரிந்து கொள்வார்கள். அவங்க ரசூலுல்லாஹ் அப்படிம்பாங்க. ஏன் முகம்மதுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் கிடைச்சதுன்னா அவங்க அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தாங்க அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிற ஒரு அங்கீகாரம் என்பது சாமானியமானதல்ல. அதை தான் நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தி வந்தோம். ஏன்னா அந்த ஈமானிய குறைபாடுகள் இன்று எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கிறது என்றால், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்றால் அது ஏதோ நீங்க அல்லாஹ் அளவுக்கு அவங்களை கொண்டு போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா. அல்லாஹ் அளவுக்கு யாரையுமே கொண்டு போக முடியாது என்பதை இந்த சமூகத்தில் நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அல்லாஹ் அளவுக்கு யாரையுமே கொண்டு போக முடியாது, அவன் தான் யதார்த்தம். அதற்கு பின்னால் ஹல்க் என்று வருகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த இருதயம், இந்த உள்ளம் அவர்களுக்குள்ள தனி இடத்தை கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதற்கு கீழ்தான் மற்றவர்கள் எல்லாம். எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அடுத்துதான் படைப்பு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்துதான் எல்லாம் என்ற கூடாது. படைப்புகள் என்று வருகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அடுத்துதான் எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வினுடைய அரிஷாகவே இருந்தாலும் சரி என்று அறிஞர்கள் சொல்வார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய அரிஷ் என்பது அது சிம்மாசனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது சாமானியமானதல்ல, அதைவிட உயர்ந்தது என்பார்கள். நமது உள்ளங்கள் அப்படித்தான் அவர்களை வைக்க வேண்டும் என்று ஈமானிய பாடத்தை பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். அதனால் தான் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற பொழுது, ஹஜவுத்து முஹம்மதன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுக்கு நான் எதிரடி கொடுக்கிறேன். அஜப்து அன்ஹுன்னு சொல்லிட்டு இந்தல்லாஹி ஃபீ தாக்கல் ஜஸாஉன்னாங்க. அதனால் எனக்கு கூலி வழங்கப்படும் என்றார்கள். பெருமானாரை புகழ்தல் கூலி வழங்கப்படுகிற ஒரு தகுதி மிக்க வார்த்தை என்பதை ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஃபமை யஹ்ஜு ரசூலல்லாஹி மின்கும் வ யம்தஹுஹு வ யன்சுருஹு ஸவாஉன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதும் அவர்களுக்கு உதவி புரிவதும் இருக்கிறதே, அதுவும் அவர்களுக்கு எதிராக களமாடுகிறார்களே, அதுவும் சமமாகி விடுமா என்று தன்னுடைய வார்த்தையின் வலிமையால் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட வார்த்தைகளையும் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் சஹீஹ் முஸ்லிமில் அந்த ஹதீஸை பதிவு செய்து தருவார்கள். மிக தெளிவான ஹதீஸாகவே பதிவு செய்யப்படுகிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய புகழ் என்பது மிக உயர்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த ஒரு சிறப்பை குறித்து
நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆயத்து ஒலவ் அன்னஹும் இல்லலமு அன்ஃபுஸஹும் போன வாரம் கூட சொல்லியிருந்தேன். ஒலவ் அன்னஹும் இல்லலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. தங்கள் ஆத்மாக்களுக்கு அநீதம் செய்துவிட்டு அவர்கள் நாயகமே உங்களிடத்தில் வந்து அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடி நீங்களும் அவர்களுக்காக பிழை பொறுக்க தேடுவீர்கள் என்றால் அல்லாஹுவை அந்த அநியாயம் செய்த அநீதம் செய்த அடியான் தவாபனா பிழை பொறுக்கக்கூடியவனாக அல்லாஹுவை, ரஹீமன் கருணை காட்டக்கூடியவனாக அல்லாஹுவை பெற்றுக் கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹு சொல்றான். சூரா அன்-நிசாவினுடைய 64வது ஆயத்து. இந்த ஆயத்தினுடைய பின்னணியில் இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா அவர்கள் தஃப்சீர் இப்னு கசீரில் மிக தெளிவோடு செய்தியை பதிவு செய்வார்கள். இவங்க யாருன்னு சொன்னா இன்று இந்த விஷயங்களுக்கெல்லாம் பெருமானாரை புகழக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களில் யார் எதிர்காலம் ஆடுகிறார்களோ அவர்களினுடைய அங்கீகாரம் பெற்ற அறிஞரான இப்னு தைமியாவுடைய மாணவரும் கூட. அந்த இப்னு கசீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்வார்கள். இமாம் சங்கைக்குரிய சஹாபி உத்பி ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த அருள் நிறைந்த சந்நிதியில் நான் ஒரு நாள் அப்படி படுத்துக் கொண்டிருக்கிறேன், அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு ஆராபி வருகை தருகிறார், ஒரு நாட்டுப்புறத்திலிருந்து ஒருவர் வருகை தருகிறார். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த செய்தியை அறியாத சூழலில் அவர் அப்பொழுதுதான் வருகை தருகிறார். அப்ப வருகை தந்து அவர் சொல்கிறார், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு இந்த ஆயத்தை ஓதி காட்டுகிறார். ஆத்மாக்களுக்கு அநீதம் செய்த அடியார்கள் உங்களிடத்தில் வந்து அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடி நீங்களும் அவர்களுக்காக பிழை பொறுக்க தேடுவீர்கள் என்றால் அல்லாஹ்வை தவ்வாபாக ரஹீமாக பெற்றுக் கொள்வார்கள், மன்னிக்க கூடியவனாக கருணை புரியக்கூடியவராக பெற்றுக் கொள்வார்கள் என்றெல்லாம் இந்த ஆயத்தை நான் கேட்டிருக்கிறேனே. நான் இப்பொழுது உங்களை நேரடியாக வல்லவா சந்திக்க வந்தேன், தாங்கள் மன்னரையில் அல்லவா தாங்கள் இருக்கிறீர்கள், இந்த சூழலில் அல்லவா நான் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டது என்று அவர் ஜிஅத்துக முஸ்தக்ஃபிரன் லிதன்பி, என் பாவத்திற்கு பிழை பொறுக்க தேடத்தான் இந்த சமூகத்திற்கு நான் இந்த ஆயத்தை அமல் செய்வதற்காக வருகை தந்திருக்கிறேன். முஸ்தஷ்ஃபிஅம் பிக இலா ரப்பி, உங்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு பெறவல்லவா நான் உங்களை நாடி வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யா கைர மந்துஃபினத் பில் காஇ அதுமா ஃபதாப மின் தீபிஹின் அல் காஉ வல் அகமு நஃப்ஸி ஃபிதாஉல் லிகப்ரின் அன்த சாகினுஹு ஃபீஹில் அஃபாஹு வ ஃபீஹில் ஜூது வல் கரமு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மகத்துவத்தை சொல்லி என் ஆத்மா தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இது சஹாபிகள் சொன்ன வார்த்தை தான். ஃபிதாக்க அபி வ உம்மி என்று சஹாபிகள் பெருமானாரை பார்த்து சொல்லி இருக்கிறார்கள். என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். ஃபிதாக்க நஃப்ஸி, என்னை நான் உங்களுக்கு அர்ப்பணம் செய்கிறேன் என்று பெருமானாரிடத்தில் அர்ப்பணம் செய்து விடுவார்கள். அது எப்படி கூடும்? தன்னை அப்படி அர்ப்பணம் செய்ய முடியுமா? அல்லாஹ்விடத்தில் அல்லவா செய்ய வேண்டும் என்றெல்லாம் எதிர் சிந்தனைகளுக்கு போவதற்கு முன்பாக அல்லாஹ் சொல்கிறான், அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்று. உன் நஃப்ஸ் பெரியதா, பெருமானாரின் சமூகம் பெரியதா என்றால் அதுதான் பெரியது. உன் நஃப்ஸ் அவர்களுக்கு கீழால் தான் இருக்க வேண்டும், அவர்களிடத்தில் அர்ப்பணமாகித்தான் இருக்க வேண்டும் என்பதை அந்த ஆயத்து உறுதிப்படுத்தி காட்டும். அப்ப இந்த மனிதர் அப்படி சொல்கிறார், நஃப்ஸி ஃபிதாஉல் லிகப்ரின் அன்த சாகினுஹு ஃபீஹில் அஃபாஃபு வ ஃபீஹில் ஜூது வல் கரமு. அந்த ஆத்மாவிலிருந்து தானே அஃபாஃபு என்கின்ற மன்னிப்பும் கிடைக்கிறது, அங்குதானே அல்லாஹ்வுடைய கொடையும் அங்கிருந்து தானே பிரளயமாகிறது என்றெல்லாம் அவர் சொல்கிறார். அழுது குழம்பி விட்டு அந்த இடத்திலிருந்து விடைபெற்று வருகிறார். உத்பி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த இடத்திலிருந்து விடைபெற்று வருகிறார். அப்பொழுது நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தேன், அப்படி லேசான அயர்வு. அப்படி அயர்ந்ததில் ஃபரஐத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபின் நௌமி, நான் அந்த சிறிய உறக்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணுகிறேன். யா உத்பி அல்ஹகில் அராபி ஃபபஷ்ஷிர்ஹு அன்னல்லாஹ கத் கஃபர லஹு. உத்பி அவர்களே, நீங்கள் அந்த ஆராபி இப்பொழுது பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள், அல்லாஹ் அவரின் பாவத்தை மன்னித்து விட்டான் என்று சொல்லுங்கள் என்று பெருமானார் அவர்கள் அவர் வார்த்தை சொன்னார்கள் என்று உத்பி ரஹிமஹுல்லாஹ் சொன்ன தகவலை இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தஃப்சீர் இப்னு கதீரில் இந்த ஆயத்தின் கீழால் பதிவு செய்வார்கள். ஆனா இன்னைக்கு பெருமானாரை பார்க்க முடியுமானே சந்தேகப்படுத்திட்டாங்க. ரசூலுல்லாவை கனவுல பார்க்க முடியுமா? அதெல்லாம் சாத்தியமே இல்லை என்றெல்லாம் மிக அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது போவதற்கு அந்த நாவுகள் விண்ணப்பிக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? நாம பெருமானாரை பார்க்க முடியும் என்பதை சஹீஹான ஹதீஸே சொல்கிறது. என்னை பார்த்தவர் என்னை தான் பார்த்தார்,
ஷைத்தான் என் ரூபத்தில் வரவே மாட்டான். அப்படின்னா மத்த எல்லா ரூபத்திலும் ஷைத்தான் வர சக்தி படைத்தவன். நாம நினைச்சிடக்கூடாது மத்த யாரையாவது பார்த்தா ஷைத்தானை தான் பார்த்தா நினைச்சிடக்கூடாது. அது அவர்களாகவும் இருக்கலாம், ஷைத்தான் கூட ஊசலாட்டம் பண்ணலாம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ரூபத்தை ஷைத்தான் எடுக்க சக்தி பெற மாட்டான். அது முழு ஒளி. அவன் நாரினால் படைக்கப்பட்டவன், நெருப்பினால் படைக்கப்பட்டவன். பெருமானார் நூறினால் படைக்கப்பட்டவர்கள். அதனால அதுவும் இதுவும் ஒத்து வராதுப்பா, வரவே செய்யாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அவங்கள தான் பார்த்தான்ட்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அவங்கள கனவுல பார்த்தவங்க. பார்க்க முடியுமா முடியாதா? ரெண்டே விஷயம்தான். கனவுல யாரையும் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கனவுல என்ன பார்த்தோம், என்னை தான் பார்த்தான்னு சொல்லி. அதனாலேயே பெருமக்கள் கேட்பார்கள், நாங்கள் உங்களை பார்க்க வேண்டும் நாயகமே, யா அல்லாஹ் அவர்களை எங்களுக்கு காட்டு என்றெல்லாம் கேட்பார்கள். அதனால இந்த வார்த்தை நமக்கு அது சிந்தனையில சரி வரலன்னா மௌனியாகிடணுமே தவிர அதெல்லாம் முடியாது, பார்க்கலாம் முடியாது, ரசூலுல்லாஹ்வை காணலாம் முடியாது அப்படின்னு நாவால் ஒன்றை சொல்லிவிட்டால் அது விண்ணப்பமாக போய்விடும். உங்களுக்கு அந்த பாக்கியமே கிடைக்காமல் போயிடும். ரசூலுல்லாஹ் பார்க்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அல்லாஹ்வுடைய சமூகத்தில் முறையிடவும் முடியாது. யா அல்லாஹ் நீ எனக்கு கனவுல கூட காட்டலையே ரசூலுல்லாஹ்னு கேட்டா, நானா காட்டல, நீ தானே பார்க்க முடியாதுன்னு உன் நாக்கால சொல்லி சொல்லி திரிந்தாய், உன் வாயிலேயே சொல்லிட்டா அதுக்கப்புறம் உனக்கு எப்படி காட்ட முடியும்? கேட்டால் அல்லவா தருவேன் என்று சொல்கிறான் அல்லாஹ். என்னிடத்தில் கேளுங்கள், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும்ல சொல்றான். என்கிட்ட கேளுங்க நான் தாரேன்னு சொல்றான். நீ கேட்கவும் இல்லை, அது தாண்டி பார்க்கவே முடியாதுன்னு எதிர்வாதம் அல்லவா புரிந்தா என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான்னா? அதனால யா அல்லாஹ் எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவில் காட்சி தரவையா அல்லாஹ்னு கேட்கணும். அல்லாஹ் நமக்கெல்லாம் அந்த வாக்கியத்தை நசீபாக்குவானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்ப கபருல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்கன்னு சொன்னா இன்னைக்கு அந்த இது வேற எல்லாம் குழப்பி வச்சிருக்காங்க. கபருல போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த, அதாவது சராசரி மனிதர்கள் எப்படி உள்ள போனா மூடு விழாவோ அதே மாதிரி ரசூலுல்லாஹ் போனாலும் அப்படித்தாங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஹதீஸ் தெளிவோடு இருக்கிறது. இஸ்னாது சஹீஹான ரிவாயத்தோடு வருகிறது. இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ், இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்வார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிப்பு செய்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் அஹதின் யுஸல்லிமு அலைய, என் மீது யாரெல்லாம் சலாம் சொல்வார்களோ, அப்படி சலாம் சொல்லக்கூடிய நேரம் எல்லாம், இல்லா ரத்தல்லாஹு அலைய ரூஹி ஹத்தா அருத்து அலைஹி ஸலாம், எனக்கு அல்லாஹ் உயிரை தருகிறான், நான் அவர்களுக்கு பதிலும் சொல்கிறேன். இந்த சின்ன புத்திக்கு புரிந்து கொள்ளும் விதமாக பெருமானார் சொன்ன வார்த்தை அது. ஏன்னா ரூஹு இங்க எடுக்கப்பட்டாச்சு, எடுக்கப்பட்ட நிலையில் தான் கொண்டு உள்ள வச்சோம். அப்ப ரூஹு வந்தாதான வேலை நடக்கும். அப்ப ரூஹு வருகிறது என்ற தகவலை இந்த புத்தி உணர்ந்து கொள்வதற்காக பெருமானார் சொன்ன வார்த்தை. சரி, இந்த ஹதீஸை மையப்படுத்தி அறிஞர்கள் அந்த ஹதீஸின் கீழால் சொல்வார்கள், சலாம் சொன்னால் பெருமானார் பதில் தருவார்கள், ரூஹு கொடுக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பதிலும் தருகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சரி, கொஞ்சம் இந்த சின்ன அறிவை கொண்டு யோசனை பண்ணி பார்த்தாலே தொழக்கூடியவங்களே அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியுங்கிறாங்க. சலாம் சும்மா சொல்றாள்லாம் விடுங்க, அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ்னு மற்ற நேரங்கள் கூட சலாத்தை உரைத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்கள் அதெல்லாம் விட்டுருங்க. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியும் சொல்றாங்களா இல்லையா? இந்த அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியுங்கிறது தொழுகையில் இடம்பெறுகிற சலாம். சராசரி சலாத்துக்கே மரியாதை இருக்கும் என்றால் தொழுகையில் சொல்லப்படுகிற சலாத்துக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கும். இது பரக்கத்துக்கு சொல்ற சலாமா அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபின்னு? உண்மையிலேயே சொல்ல வேண்டும் அந்த சலாத்தை, நாயகமே உங்களின் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதாக வைத்துக் கொண்டாலே, தொழுகையாளிகள் சொல்லுகிற சலாத்தை வைத்துக் கொண்டாலே, உலகத்தில் 24 மணி நேர ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நொடி பொழுதுகளிலும் சரி எங்கேயாவது தொழுகை நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த தொழுகை நிக்க போறதே இல்லை. அல்லாஹ்வை வணங்குதல் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கும். அப்ப சலாம் என்பதும் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கும். பெருமானாருக்கு எப்ப ரூஹ திரும்ப எடுக்கிறது? சலாம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும், ஒரு நொடி பொழுதும் விடாது. இப்ப எங்க ரூஹ எடுக்கிறது? அப்படின்னா பெருமானார் சலாத்துக்கு மட்டும்தான் பதில் சொல்லிட்டு இருப்பாங்களா? பல்வேறு சிந்தனைகளை குழப்பி விடுவார்கள். அது மட்டும்தான் சொல்லிட்டு இருப்பாங்களா? வெவ்வேறு பல்வேறு ஹதீசுகளில் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய நல்ல அமல்கள் எல்லாம் எனக்கு எடுத்து காட்டப்படும், நான் அதை பார்த்து அல்லாஹ்வை புகழுவேன் சொல்றாங்க. உங்களுடைய தீய செயல்கள் எல்லாம் தன் உம்மத்து, ஏன்னா உம்மத்தின் பொறுப்பாளர் ரசூலுல்லாஹ். ஸ்கூல்ல போய் பிள்ளைய சேர்த்தாச்சு, பிள்ளைய சேர்த்து விட்டதோட முடிஞ்சுதா? அங்க ஏதாச்சும் பாராட்டு நடந்தாலும் பெற்றோரை கூட்டு விடுவாங்க.
அங்க ஏதாச்சும் விவகாரம் பண்ணாலும் பெற்றோரை கூட்டு விடுவாங்க. ஏன்னா இவர் தான் பொறுப்பாளர், கார்டியன் சைன் போட்டிருக்கிறார். நான் தான் இவனின் பொறுப்பாளர் சைன் போட்டிருக்கிறாரா இல்லையா, அவரை தான் கூட்டு விடுவாங்க. இங்க வாங்க, உங்க புள்ள என்ன பண்ணிருக்கிறான் பாருங்க, உங்க பையன் என்ன பண்ணிருக்கான் பாருங்க, எப்படி எல்லாம் நல்ல மார்க், இப்படி புகழவும் செய்வாங்க. ஏதாச்சும் விவகாரம்னா கூட்டு விடுவாங்கல்ல. இந்த உலகத்தின் அற்பமான சின்ன பொறுப்பாளருக்கே இப்படி கூட்டு விட்டு சொல்லணும்னா, ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்தின் பொறுப்பாளர், ஒட்டுமொத்த பொறுப்பாளர். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்தக்ஃபர்துல்லாஹ லக்கும், உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் செய்கிற தவறுக்காக நான் விலை பொறுக்க தேடுவேன். நாங்க இன்னா சர்முர்தீக்க, அல்லாஹ் சொல்றான், நீங்க பொருந்தி கொள்ளும் வரைக்கும் நாம் உங்களுக்கு பாக்கியத்தை தருவோம். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, ஆயத்து இறங்குது. நாயகமே உங்களுக்கானது எப்படி தெரியுமா, எவ்வளவு பெரிய பாக்கியம் சமூகத்துல இருக்கு தெரியுமா, அல்லாஹ் சொல்றான், வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, நீங்க போதும்னு பொருந்தி கொள்ளும் அளவுக்கு உங்களுக்கு நாம என்ன செய்வோம், எல்லாத்தையும் செய்வோம் அல்லாஹ் சொல்றான். இது அவங்களுக்கு பர்சனலான இதுன்னு வச்சுக்கங்களேன். எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்க போறது இல்ல. கிடைச்சா சந்தோஷம் தான், அல்லாஹ் நம்ம எல்லாம் பொருந்தி கொள்வானாக. நீங்க பொருந்திக்கிற வரைக்கும், திருப்தியா அப்படின்னு கேட்கிற வரைக்கும், நம்ம கிட்ட சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்து நல்லா சாப்பிட்டு முடிஞ்சு வயிறு நிறைஞ்சா மட்டும்தான் அந்த வார்த்தை வரும். போதுங்க போதுங்க, இதுக்கப்புறம் முடியாதுங்க. காசுக்கு யாராவது அந்த பொருத்தத்துக்கு வருவோமா, மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மறுமையின் எல்லா பாக்கியங்களுக்கும் நீங்க திருப்தி அடைகிற வரைக்கும் உங்களுக்கு தந்துருவோம் அல்லாஹ் சொல்றோம். அவ்வளவு பெரிய பொருத்தத்தை கொடுத்துருவோம்னு சொல்றான். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா, அந்த நேரத்திலே அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான். ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்லி காட்டப்படுது, நீங்க பொருந்திக்கிற வரைக்கும் அல்லாஹ் தருவானான்னு சொல்லி. ஏமா அந்த நேரத்துல நாக்குல வர வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு பொருத்தம் எனக்கு கிடைச்சு போச்சுன்னு சொல்லணுமா இல்லையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா அருல்லா, நான் பொருந்தி கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னு பாருங்க, லா அருல்லா, நான் பொருந்தி கொள்ளவே மாட்டேன். எது வரைக்கும், வவாஹிதும் மின் உம்மதி ஃபின்னார், என் உம்மத்தில் ஒருவரேனும் நரகத்தில் இருக்கும் வரைக்கும் யா அல்லாஹ் எனக்கு பொருத்தமே வராதுன்னா, என்னால் அது தாங்க முடியாதுன்னா. அப்படித்தானே, உங்களுக்கு சிறப்பான இது கிடைச்சு போச்சு, பெற்றோருக்கு நல்ல உணவு பலகாரங்கள் எல்லாம் விரிச்சு பறந்து வச்சிருக்கு, சாப்பாட்டை பத்தி கவலையே கிடையாது. அந்த தாய் ஒரு குவளை உணவை தன் பிள்ளைகளுக்கு இருக்கிறதா என்று பார்க்காமல் சாப்பிட்டு விடுவாளா? ஒரு தகப்பன் அப்படி சாப்பிட்டுருவானா? இன்றெடுத்த பிள்ளைகள் பசியோடு இருக்க விட்டுருவாங்களா? கஷ்டத்தில் இருக்கிற பொழுது எவ்வளவு வகை வகையான உணவுகள் தான் முன்னால இருந்தாலும் கொஞ்சமேனும் எடுத்து அதை சுவை பார்க்கவாவது எண்ணம் வருமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் உம்மத்தில் ஒருவரேனும் நரகத்தில் இருக்கும் வரைக்கும் நான் பொருந்தி கொள்ளவே மாட்டேன். நான் அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது மிகப்பெரிய கருணை. அவர்களின் கடைசி ஈடேற்றம் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போராடிக்கொண்டே இருப்பேன் என்று சொன்னார்கள். நாளைக்கு மறுமையில் கூட அருள் நிறைந்த இறை சமூகத்தில் எல்லா மாந்தர்களும் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன சய்யிதுன் நாசி யௌமுல் கியாமா, நாளை மறுமையில் மக்களுக்கெல்லாத்திற்குமான தலைவனாக நான் இருப்பேன். நான் ஒட்டுமொத்த மக்களுக்கும், எல்லா நபிமார்களின் சமூக மக்களுக்கும் யார் ஒட்டுமொத்த தலைவர் அப்படின்னு பார்த்தா, இடையில சப் லீடர்ஸ் இருக்கலாம், ஆனா ஒட்டுமொத்த லீடருக்குமான லீடர், ஒட்டுமொத்த மக்களுக்குமான லீடர் யாருன்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்படி எல்லாம் இருக்கும். அப்ப மக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு அமளியில் இருப்பார்கள் என்றால், மறுமையினுடைய நிலை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த அளவுக்கு அமளியில் இருப்பார்கள் என்றால், இந்த இடைப்பட்ட வேலையில் இருக்கக்கூடியவர்கள் நரகத்திற்காவது அனுப்பி விடுங்களேங்கிற அளவுக்கு நிலைமை இருக்கும். அந்த சங்கடம் தாங்க முடியாம ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு அனுப்பிடுங்க, இல்ல இங்கேயாவது திறந்து விடுங்க, அது உள்ளேயாவது போயிடுறேன், அப்படி நிற்பாங்களாம் அந்த மக்கள். அந்த நிலை குறித்து சொல்கிறார்கள். இதை நாம் வார்த்தைகளால் வடிவமைக்க முடியாது, விவரிக்க முடியாது, அதை எப்படி சொல்லணும்னு தெரியாது. ஆனா அதை அனுபவித்தா மாத்திரம்தான் அது தெரியும். அங்க கொண்டாவது விட்டுருங்கன்னு சொல்ற அளவுக்கு நாம் சொல்கிற வார்த்தை அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற வார்த்தை. இந்த நேரத்தில் எல்லாரும் அப்படி நிற்பாங்க. ஃபயகூலுன் நாஸ் அலா தரவுன, தெளிவான இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் இருவர்களும் இந்த ஹதீஸை தெளிவோடு பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸை எப்ப லைவாக போறான்னு தெரியல, அல்லாஹ் பாதுகாக்கணும். புகாரியா இருந்தா என்ன, முஸ்லீமா இருந்தா என்ன, ஏன் அறிவுக்கு ஒத்து வரலன்னா பெருமானாருக்கு எதை வேண்டாலும் ஏற்படுத்துறதுக்கு துணிந்த நபர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை நமக்கு வந்திருக்கு. பாத்தீங்களா, நம்ம முன்னோர்கள்லாம் அதை காதல கேட்காமலே போய் சேர்ந்துட்டாங்க.
ஸ்ரீதேவிகளா போயிட்டாங்க. இதெல்லாம் காதுல கேட்க வேண்டிய சூழல் கூட நமக்கு ஏற்பட்டு போச்சு. அல்லாஹ் நமது கல்புகளுக்கு அதை உள்வாங்காமல் பாதுகாப்பானாக. இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அப்ப மக்கள் பேசிக் கொள்வார்கள், அலா தரவுன மா அன்தும் ஃபீஹி இலா மா பலகக்கும் அலா தன்திகு அலா தன்துருன மை யஷ்ஃபஉ லக்கும் இலா ரப்பிக்கும். உங்க ரப்பிடத்தில் சிபாரிசு செய்வதற்கு யாரையாவது நீங்கள் அணுக மாட்டீர்களா? யார் இருக்கிறான்னு சொல்லிட்டு அங்க பேசிக் கொள்வார்கள். அது நன்மக்களாகத்தான் இருக்கும். அவர்கள் பேசிக் கொள்வார்கள். அப்படி பேசிக் கொள்கிற பொழுது கடைசியாக மக்கள் செல்லுகிற இடத்தில் சொல்லிக் கொள்வார்களாம், அங்கே அபூக்கும் ஆதம், உங்க தந்தை ஆதம் இருக்கிறாங்கல்ல, ஃபயஅதூனஹு, எல்லாம் ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சிட்டா எல்லாம் கடும் பசியில கிடக்குறாங்கன்னு வைங்க, திடீர்னு சாப்பாடு அங்க போடுறாங்களான்னா ஓடுறானா இல்லையா? நிக்காக நடக்கும் போதே ஓடுறானா இல்லையா? இருந்தா கூட இது ஒட்டுமொத்தமா பஞ்சப்பாட்டுங்கிற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? இது ஒட்டுமொத்த அதாபு. இதுல இருந்து விடுதலை அங்க கிடைக்குதுன்னா மக்கள் கொஞ்சம் எப்படி ஓடுவாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. அந்த அற்பமான இந்த உலகத்திலேயே லேசா ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எங்க ஓடுறாங்க? அடுத்தவர்களுக்கு இடம் இல்லாமல் எப்படி அபகரித்துக் கொள்கிறார்கள்? நாளைக்கு மறுமையில் என்ன ஓட்டம் ஓடுவாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி ஓடுவாங்களாம். யா ஆதம், ஆதம் அவர்களே, அந்த அபுல் பஷர், நீங்க தானே ஆதி மனிதர் என்றெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த தனிப்பெரும் தன்மைகளை எல்லாம் சொல்லி காட்டுவார்களாம். நிறைய விஷயம் இருக்கு, அதை சொல்லி அதை ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் சொல்லிட்டு இருந்தா நேரம் இது இடம் கொடுக்காது. இப்படியெல்லாம் சிறப்புகளை சொல்லிக்கிட்டு கடைசியாக சொல்வார்லாம், அல்லா தஷ்ஃபஅ லனா இலா ரப்பிக், எங்களுக்காக நீங்க அல்லாஹ்ட்ட சிபாரிசு செய்யக்கூடாதா என்று அவர்கள் கேட்பார்களாம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்களாம், ஒரு சின்ன இது நடந்து போச்சு, அதை குறித்து நானே கவலையில் இருக்கிறேன். நப்சி நப்சி, என் ஆத்மாவை குறித்து. அவங்க ஈடேற்றம் பெற ஆளுதான். இதுல விட்டு நான் சொன்னேன் இல்லையா, எந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம ஈமானுக்கு எதை எடுக்கணுமோ அதை எடுக்க மாட்டான், விமர்சனத்துக்கு எதெல்லாம் தூக்கணுமோ அதெல்லாம் அந்த ஹதீஸ்ல இருந்து உருவோம். பார்த்தீர்களா, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களின் பாவத்தை குறித்தே கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அவர்களை ஈடேற்றம் பெறுவதற்கு யாரும் கிடையாது, அவர்களே நாதியற்று நிற்பார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கவாதி, அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. இங்க ஒண்ணு நரகவாசிட்டு போய் நிக்கல அப்படின்னா அபூன ஆதம்னு போய் நிப்பாங்களா? உன்கிட்ட யாராச்சும் வந்து நிப்பாங்களா? பெத்த புள்ள கூட உன் காலுக்கு வந்து நிக்க மாட்டான். உன் பிள்ளை கூட உன் பக்கத்துல வந்து நிக்க மாட்டான். தந்தையே என்ன பாதுகாரம் சொல்லுவான்னா ஒரு நாளும் வரமாட்டான் பக்கத்துல. அங்கதான் உனக்கு தான் யானப்சி, அங்க யானப்சின்னு சொல்றாங்கன்னா ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையை உணர்த்துவதற்கான நடவடிக்கை அது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க நப்சி நப்சிம்பாங்க. கடைசியாக அடுத்து அவங்க என்ன செய்வாங்க, அதனால நீங்க நேரா எங்க போங்க, இதுஹபு இலா நூஹின், சொல்றது யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்துல நேரடியா அல்லாஹ் பார்த்தா இல்லையா? அவன் சொர்க்கத்துல எல்லாம் படைச்சான், அல்லாஹ் கையால் எல்லாம் படைச்சான். அதை அவங்க சொல்லியே காட்டுறாங்களே, உங்களை அல்லாஹ் கைனால படைச்சான்னு சொல்லி. ஆதம் அலைஹிஸ்ஸலாமாவது அந்த நேரத்துல என்ன செய்யணும்? ஏம்மா இங்க வந்து மாமா இந்த பிரச்சனை, போங்கம்மா அல்லாஹ்ட்ட போங்கம்மான்னு சொல்லணும். அவன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல கை காட்டுவாங்களாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சிறப்பெல்லாம் சொல்லி எங்களுக்காக சிபாரிசு செய்ய மாட்டீங்களா? இதுஹபு இலா இப்ராஹிம், இப்ராஹிம் நபிகிட்ட போங்கன்னு சொல்லி. அவ எவ்வளவு பெரிய ஆளு! இப்ராஹிம் நபி ஏகத்துவத்தின் உச்சாணி இல்லையா? இன்னைக்கு பெருமானார் பெரியவர்களா, இப்ராஹிம் நபி பெரியவர்களா? எதை சொல்ல வாரான்னு வழங்கவே இல்லை. சமீபத்தில் பாத்தீங்க பேசக்குள்ள இப்ராஹிம் நபி தான் முகமது நபியை விட பெரிய ஆளு, அவங்க தான் ரொம்ப உயர்ந்த ஆளு, சிறப்பான ஆளு. எதை வச்சு பேசுறான்னு தெரியல. அந்த இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்வாங்களாம், எல்லாத்தையும் கேட்டுட்டு ஏம்மா நீங்க போங்கம்மா நேரம் அங்க போங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கன்னு காட்டுவாங்களாம். அதாம சேனல், ப்ராப்பர் வே. அதான் எப்படி வந்ததா அந்த மாதிரி தான். நேரம் போங்கம்மா மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்டேன்னு. மூசா இத சொல்றது ரசூலுல்லாஹ், அங்க இதெல்லாம் நடக்குங்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல போன உடனே அவங்கள பத்தி எல்லாம் சிறப்பு சொல்லிட்டு எங்களுக்காக நீங்க பரிந்துரை செய்ய மாட்டீங்களான்னு கேட்டா, இதுஹபு இலா ஈசா, அங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்க போயிருங்கம்மாம்பாக. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல போனதோட தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இங்க வராதியம்மா நேரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போங்கம்பாங்க. அந்த வழித்தடம் அப்படித்தான் அமைகிறது. அல்லாஹ் அப்படித்தான் அமைத்து வைத்திருக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே தான் அவங்க சொல்லுவாங்க அனல்லஹா, நான் தான் அதற்குள்ள ஆளுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க அவங்க சுஜூதுல விழுவாங்க, அல்லாஹ்விடத்தில் மன்றாட்டம் செய்வார்கள். இவர்களுக்கான பரிந்துரை